அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024 லேட்டஸ்ட் நியூஸ் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதாவது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024 வருமா வராதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ அப்போ அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நியூஸ் ஒன்று வெளியே வந்திருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2024 நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வரப்போவதாக ஒரு நியூஸ் வந்திருக்குது. அதே போல் வேக்கன்சியும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக போவதாக ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஏற்கனவே 200 வேக்கன்சிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருந்தது. இப்போ அந்த 200லேருந்து நிறைய வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு நல்ல தகவல் வந்திருக்குது. அப்போ அந்த நியூஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆனுவல் பிளானரில் என்ன கொடுத்துருந்தாங்க, அப்போ எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ எக்ஸாம் அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்துடலாம். அப்போ இதுதான் இந்த 2024 டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர். அப்போ இதில் போஸ்ட் கொடுத்துக்கிறாங்க, மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், நம்பர் ஆஃப் வேகன்சி, ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன். அப்போ இதில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. அதாவது இந்த 2024 என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பிளானர் கொடுத்துக்கிறாங்க. அதில் இந்த எஸ்ஜிடி அது வந்துட்டு நடக்கணும், அது இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல. அதுக்கு அடுத்தபடியாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. எக்ஸாம் டேட் எப்போங்கிறத சொல்லியிருக்கிறாங்க, இந்த மந்தில் நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த டெட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அது இன்னும் கண்டக்ட் பண்ணலை. அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட். அப்போ இந்த பிஜி அசிஸ்டண்ட்கான நோட்டிஃபிகேஷன் மே மந்தில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் டென்டேட்டிவாக கொடுத்துக்கிறாங்க. மே மந்த் ஸ்டார்ட் ஆயாச்சு. அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 200 வேகன்சிஸ் இருக்குது. அப்போ இதுவும் டென்டேட்டிவ் தான். இப்போ இந்த பேப்பர் நியூஸ் படி பார்க்கும்போது அதாவது இன்னும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆக போவதாக தெரிகிறது. இந்த பேப்பர் நியூஸ் படி பார்க்கும்போது இந்த வேகன்சி லிஸ்ட் தயார் பண்ணுறாங்க, இன்னும் அதிகமாக தயார் பண்ணுறாங்க. அப்போ இந்த 200லேருந்து இன்னும் வந்துட்டு வேகன்சி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்பி இருக்கலாம். அப்போ இந்த எக்ஸாமினேஷன் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆகஸ்ட்டில் நடக்கலாம், இல்லைன்னா செப்டம்பர், அக்டோபர் இந்த மந்த்துக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கப்புறமா இந்த சிஎம்ஆர்எஃப் இந்த ஃபெலோஷிப்பு ஜூனில் நோட்டிஃபிகேஷன் விட்டு செப்டம்பரில் நடத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா எஸ்சிஆர்டி செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, டிசம்பரில் எக்ஸாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான இந்த நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு மந்த்லேயும் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வெளியிடுறதுக்கு தயாராக வச்சுக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியது இந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்கான நோட்டிஃபிகேஷன். அப்போ இந்த பேப்பர் நியூஸில் என்ன வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடலாம். இப்போ இந்த பேப்பர் நியூஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலியிடங்கள் பட்டியல் தயாரிப்பு. அப்போ இந்த பிஜி அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்துட்டு நிறைய இடத்துல காலியாக இருக்குது அப்படிங்கிற நியூஸ் வந்திருக்கு. அப்போ எந்தெந்த இடங்களில் காலியாக இருக்குது அந்த பட்டியலை சேகரிக்க சொல்லி இந்த பள்ளி கல்வித்துறையை வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி இருக்கு இல்லையா, முதுகலை ஆசிரியர் வேக்கன்சி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு 50% வந்துட்டு இந்த பதவி உயர்வு மூலமாக போடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 50% வந்துட்டு இந்த டிஆர்பி மூலமாக இந்த போஸ்டிங் எல்லாத்தையும் நிரப்புவாங்க. அப்போ இந்த டிஆர்பி ஆனுவல் பிளானர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம் வந்துட்டு மே மந்த் நோட்டிஃபிகேஷன், ஆகஸ்ட்டில் எக்ஸாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் இந்த ஜூன் 1 நிலவரப்படி இந்த முதுகலை ஆசிரியர் காலியிடங்களை சேகரிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மே 10க்குள்ளே அனுப்பணும், என்னென்ன இடத்துல காலியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத சேகரித்து மே 10 அனுப்பணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவ்வாறு அனுப்பும்போது கடந்த 2023 ஆகஸ்ட் 1 நிலவரப்படி ஆசிரியர் இல்லாமல் உபரி என கண்டறிந்து பொது தொகுப்புக்கு ஒப்படைக்கப்பட்ட காலியிடங்களையும் கூடுதல் தேவையுள்ள காலி பணியிடங்களையும் காலியிடமாக கருதக்கூடாது. அது நிரப்பத்தகுந்த காலியிட பணியிடம் தானா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. அப்போ ஏற்கனவே 200 காலியிடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய காலியிடங்களின் விவரங்கள் சேகரிக்கப்படுவதால் டிஆர்பி மூலம் நிரப்பப்படும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் எண்ணிக்கை
கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ இதுதான் இப்போதைய இந்த டிஆர்பிக்கான லேட்டஸ்ட் நியூஸ். அதாவது காலி பணியிடங்கள் வந்துட்டு அதிகரிக்குது. அதே போல் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகுது. ஸோ அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த எக்ஸாமுக்காக நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த தடவையாவது போஸ்டிங்குள்ளே போயிடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கன்ஃபார்மோட ஒரு நம்பிக்கையோட வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு உறுதியாக இருக்கும். அப்போ இந்த எக்ஸாமுக்காக நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் டெய்லி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். டெய்லி நடந்துட்டு இருக்குது, டெஸ்ட் நடந்துட்டு இருக்குது, கொஸ்டின் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த பிஜி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கிடலாம், வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேட்டுக்கிடலாம். சரிங்களா? அதாவது எக்ஸாம் வந்துட்டு கண்டிப்பாக வரப்போகுது. அதனால் படிக்காமல் இருக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. படிச்சுட்டு இருக்கவங்க நல்லா படிச்சுட்டே இருங்க. படித்து முடித்தவங்க அதை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? அப்போ தான் வரக்கூடிய எக்ஸாமில் அதிகமான மார்க் எடுத்து கட் ஆஃபில் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். சரிங்களா? ஏன்னா வந்துட்டு காம்படிஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இப்போ வந்து இந்த போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆக சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அப்போ அதனால் அதிகமான ஆசிரியர்களுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ போஸ்டிங் அதிகமானவர்களுக்கு கிடைக்கும். அதிகமான எண்ணிக்கையில் நினைச்சலாம் ஆசிரியர்களாக நீங்கள் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியராக மாறிடலாம். சரிங்களா? அப்போ இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. இல்லை, அப்போ இந்த 2024 பிஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பாக நடக்க போகுது. அதனால் உடனடியாக உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.